நான் உங்கள் விளினி குணா பேசுகிறேன். நல்லவர்களாகவே இருந்தாலும் சரி, திறமையானவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் ஏன் பல பேருக்கு மனநிலை அமைதியாக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துடைய மனசுலேயும் இருக்குங்க. அதற்குண்டான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் விளினி குணா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நண்பர்களே, எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். நம்ம மனசில் ஏன் அமைதி இருக்கிறதில்ல, ஏன் நிம்மதி இருக்கிறதில்ல? நீங்கள் நல்லவங்களாக கூட இருக்கலாம், நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கலாம், அந்த உதவியின் மூலமாக நிறைய பேர் நல்லா இருந்திருக்கலாம். ஏன் அந்த மாதிரி இருந்தும் கூட உங்களுடைய மனம் ஏன் அமைதியாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பதில் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க, உடலே ஆலயம், உள்ளம் ஆன்மா தான் கடவுள் அப்படிங்கிறது பழைய பழமொழியாக இருக்குது. அப்போ அந்த உடலை தூய்மையாக வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ நம்ம நல்லது தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம், மனசு தூய்மை இல்லாமையே நம்ம நல்லது பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். மனசு தூய்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத சில நெகட்டிவான எண்ணங்களை உங்கள் மனசில் ஓவர்லோடு பண்ணி அதை குப்பையாக்கிடாதீங்க. உங்கள் மனசில் குப்பை அதிகமாகும் போது அந்த குப்பையினால் உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்காது, தூய்மையாக இருக்கவும் விடாது. ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், இல்லை உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கலாம், இல்லை உங்களை தப்பாக யூஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு 24 hours அதையவே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாதிப்பு அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். எதில் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த மாதிரி குப்பைகள் உங்கள் மனசில் ஓவர்லோட் ஆகும்போது அதுலேருந்து வெளியில் வரக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த எண்ணங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு நீங்கள் உங்களையவே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனைகள், அவங்க உங்களை ஏமாற்றிருந்தாலும் சரி, என்ன நடந்திருந்தாலும் சரி, அதை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்கள் மனசு தான் குப்பையாகுமோ தவிர தண்டனை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத உண்மை. அப்போது இந்த மன தூய்மை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஏன்னா எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் உங்கள் மனசு க்ளீனாக இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும், ஒரு படபடப்பு இருக்கக்கூடாது. ஒரு தெளிவாக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா உங்கள் உள்ளம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். உங்கள் ஹார்ட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. கண்ட குப்பைகளை கழிவுகளை நீங்கள் சேர்த்திக்க வேண்டாம். இனிமேல் அந்த தாட்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வாங்க. தேவையில்லாத நபர்களை உங்கள் சிந்தனையிலேருந்து எடுத்துருங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நெருங்கின நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸை தர சில நபர்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுடைய மனசை அமைதியை வச்சுக்க முடியும். உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். விளினி குணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.